Hey guys, welcome to my channel. ஜென்ரலா ஒரு ஐடி பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ்கியூஎல் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், டாட் நெட் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்க கெரியரை சூஸ் பண்ணிக்க. வேறஸ் நான் ஐடி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ப்ரோக்ராமிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் இல்லாமல் ஒரு ஃபீல்டில் நான் உள்ளே போகணும் ஐடியில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இஸ் a good field for them to work on. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளீட் சீரீஸா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ண போறோம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தமிழ்ல ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் யூடியூப்ல இல்ல. ஸோ நான் கத்துக்கிட்டதை வச்சு ஐம் கோயிங் டு ஷேர் மை நாலேஜ் வித் யூ கைஸ். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பத்தி நமக்கு படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரியணும். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தட் ஹெல்ப்ஸ் டு பெர்ஃபார்ம் அ டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்ணுறதுக்கு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அது எல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிறது தான் சாஃப்ட்வேர். ஒரு டாஸ்க் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட அமேசான் ஆப்பே வச்சுக்கலாமே. அந்த ஆப்பில் நம்ம ஆர்டர் பண்ணுறதுலேருந்து, விஷ்லிஸ்ட் பண்ணுறதுலேருந்து, பேமெண்ட் பண்ணி அது நமக்கு டெலிவர் ஆகுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் தான் யூஸ் ஆகுது. அந்த சாஃப்ட்வேர் 3 டைப்ஸ் இருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர், ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இடையில இன்டகிரேஷன் மாதிரி ஒர்க் ஆகுறது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சி குரோம் ப்ரௌசரில் போய் டைப் பண்ணீங்கன்னா அது உங்களோட ஓஎஸ் வந்து விண்டோஸா, லினக்ஸா, மேக்கான்னு கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதை டவுன்லோடே பண்ண முடியும். அதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர்னா நம்ம ஒரு கோட் எழுத போகிறோம்னா அந்த கோடை எழுதி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் பார்க்குறது, இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கூட நம்ம சொல்லலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா ஒரு யூசரோடைய டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண யூஸ் ஆகுறது. இப்போ ஒரு ஸ்பாட்டிஃபை ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மியூசிக் கேட்குற ஃபீச்சர் இருக்குது. நம்ம அந்த ஃபீச்சருக்காக தான் அந்த ஆப்பே யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்காக நிறையா கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு எதுக்காக தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரியல் டைம் சினாரியோவே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க் அவங்க எல்லா ப்ராசஸையும் மேனுவலாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை ஃபுல்லாக அவங்க ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஒரு ஆப்போ இல்லை ஒரு வெப்சைட்டோ லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை அந்த பேங்க்கால தனியாக பண்ண முடியாது. ஸோ அந்த பேங்க் ஒரு ஐடி கம்பெனியை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த ஐடி கம்பெனி ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் ஆன உடனே அதை அப்படியே நம்ம பேங்க்குக்கு கொடுத்து யூஸ் பண்ண முடியாது. அந்த டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணணும். இந்த டெஸ்ட் பண்றதுக்கு தான் டெஸ்டர்ஸ் உள்ள வராங்க. சாஃப்ட்வேரையும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேங்க்குக்கு கொடுப்பாங்க. they'll deliver to the bank. இப்போ டெஸ்டருங்கிற ஜாப் ரொம்ப ஈஸியானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நம்ம ஸ்டோர் பண்ற மெமரிஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, செக்யூரிட்டி இருக்கா, எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா பேங்க் இஸ் நாட் அ ஸ்மால் நெட்வொர்க். இட் கன்சிஸ்ட் ஆஃப் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஆப்போ இல்லை வெப்சைட்டோ எப்படி அந்த பேங்க் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பேங்க்குக்கு டெலிவர் பண்ணணும். இதுக்கு தான் டெவலப்பர்ஸும் டெஸ்டர்ஸும் ஐடி கம்பெனிக்குள்ள வராங்க. ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இருக்கோமே, ஒரு ப்ராப்பரான குவாலிட்டியான சாஃப்ட்வேர்னா என்னது அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாது, எந்த எரரோ இல்லை பக்கோ டிஃபெக்டோ இருக்கக்கூடாது. கஸ்டமர்ஸ் நமக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பில் இங்கே லாகின் ஸ்க்ரீன் சென்டரில் இருக்கணும், பாஸ்வேர்ட் ஸ்க்ரீன் அதுக்கு கீழே இருக்கணும், அதுக்கு கீழே ஃபர்காட் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கணும். இது எல்லாமே கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட். இந்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம ப்ராப்பராக ஆப் பண்ணி கொடுக்கணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். இட் ஷுட் பி மேட் வித்தின் த பட்ஜெட் கிவன். அவங்க ஒரு ரெக்வயர்ட் பட்ஜெட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பட்ஜெட்குள்ளேயே நம்ம முடிச்சு கொடுக்கணும். அப்போதான் அது ஒரு குவாலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியும். அந்த பட்ஜெட் எக்ஸீட் ஆச்சுன்னா அதை எப்படி குறைக்கலான்னு பார்க்கறது தான் ஒரு டெவலப்பர் அண்ட் டெஸ்டருடைய வேலை.
இட் ஷுட் பி டெலிவர்ட் ஆன் டைம். சொன்ன டைம்குள்ள நம்ம முடிச்சு கொடுக்கணும். எப்பவுமே டெட்லைன் எக்ஸீட் ஆகாம பார்த்துக்கிறது இஸ் ஆல்சோ அ ஒர்க் ஆஃப் அன் ஐடி கம்பெனி. ஏன்னா டைம் எக்ஸீட் ஆச்சுன்னா அந்த கம்பெனி மேலே இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் கஸ்டமர்ஸ்க்கு போயிடும். ஸோ எப்பவுமே கொடுத்துருக்கிற பட்ஜெட் அண்ட் கொடுத்துருக்கிற டைம் எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கணும். இதுதான் மெயின் டியூட்டி. நம்ம பண்ண போகிற சாஃப்ட்வேரோ இல்லை ஆப்போ மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கணும் அண்ட் லெஸ் காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சாஃப்ட்வேராக இருந்துச்சுன்னா நார்மல் பீப்புள் அதை யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும். இதுதான் ஒரு குவாலிட்டி சாஃப்ட்வேருக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம வாட் இஸ் சாஃப்ட்வேர், அதோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அது பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்ல நம்ம கஸ்டமர் கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்ஸை ரீட் பண்றது, அது ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்றது, அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணிட்டு தென் டெலிவரிங் இட் டு த கஸ்டமர், இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். அதுல டெஸ்டிங்கும் ஒரு பார்ட் தான். இப்போ ஒரு கஸ்டமர் எனக்கு இதெல்லாம் தான் என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை ரீட் பண்ண வேண்டியது டெவலப்பர் அண்ட் டெஸ்டர் ரெண்டு பேருக்குமே அது ஒரு இம்பார்ட்டன்ட் டியூட்டி. ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸை ரீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தட் டெஸ்டர் ஹேஸ் டு டெஸ்ட் இட். அதில் ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப டெஸ்டர் டெவலப்பருக்கு சொல்லணும். டெவலப்பர் அதை சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி டெஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ சைக்ளிக் ப்ராசஸ். அண்ட் டெஸ்டிங்கில் 2 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு, மேனுவல் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். நம்ம இந்த கோர்ஸ்ல ஃபுல்லா மேனுவல் டெஸ்டிங் பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ வில் ஸ்டிக் ஆன் வித் மேனுவல் டெஸ்டிங். சம்டைம்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்ல டிஃபெக்ட்ஸ் ஆர் பக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம மொத்தமா அவாய்ட் பண்ண முடியாது. 100% பக் ஃப்ரீ சாஃப்ட்வேர் யாராலையுமே கொடுக்க முடியாது. பட் மெஜாரிட்டி நம்ம டிஃபெக்ட் இல்லாம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம எதனாலலாம் டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் ப்ரோக்ராமிங் எரர்ஸ்னால டிஃபெக்ட்ஸ் நடக்கலாம். இப்போ டெவலப்பர் ஏதோ ஒரு லூப்போ இல்லை இஃப் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி மாற்றி போட்டாங்கன்னா அதனால பக்ஸ் வரலாம். இல்லை கஸ்டமர்ஸ் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா நம்ம அதை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் எரர் வரலாம். மிஸ்கம்யூனிகேஷன், டெஸ்டர்ஸ்க்கும் டெவலப்பர்ஸ்க்கும் இடையில மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை கஸ்டமருக்கும் டெவலப்பருக்கும் இடையில இருக்கலாம். அந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்னாலையுமே பக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்சிட்டி, சாஃப்ட்வேர் எப்பவுமே காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அதில் பக்ஸ் ஆர் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும், ஈஸி மெயின்டெனன்ஸாக வச்சுக்கணும். அப்படி இருந்தாவே அதில் எந்த எரர்ஸும் இருக்காது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எரரு, டிஃபெக்ட், ஃபெயிலியர் இப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரே டேர்மா இல்லை எல்லாமே வேற வேற டேர்மா, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி தனித்தனியாகவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட். டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா கஸ்டமர் ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்து அந்த ரெக்குவயர்மெண்ட்டை நம்மளால கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் அ டிஃபெக்ட். அந்த டிஃபெக்டை நம்ம ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஹவெவர் டெவலப்பர் அந்த டிஃபெக்ட் பண்ணாலுமே டெஸ்டர் அதை டெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க திருப்பி டெவலப்பருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிடலாம். எரர்ஸ் அப்படின்னு வரும்போது தேர் ஆர் ஹியூமன் மிஸ்டேக்ஸ். ஹியூமன் மிஸ்டேக்ஸ் காமன் தான், அதனால வரக்கூடியது தான் எரர்ஸ். எரர்ஸையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணி ஈஸியாக மாற்றிட முடியும். எரர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லூப்பிங் இல்லை ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் ப்ரோக்ராமர் மாற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா கூட எரர் வரலாம். இல்லை சம் மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க அடிஷன் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி லாஜிக்கல் விஷயம்னால கூட எரர்ஸ் வரலாம். அண்ட் தென் ஃபெயிலியர். ஃபெயிலியர் கஸ்டமருக்கு ப்ராடக்டை டெலிவர் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஏதாவது டீவியேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ டெஸ்டிங் பற்றி படிக்கணும்னா நமக்கு டெவலப்மெண்ட் பற்றியும் தெரியணும். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு இது வரைக்கும் போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஒரு வீடியோவில் முடிக்கிற கோர்ஸே இல்லை.
ஸோ அது மல்டிபிள் வீடியோஸ் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் கோர்ஸையும் இங்கேயே கற்றுக்கலாம். See you in another video. Stay tuned. Thank you.